வணக்கம், வெல்கம் பேக் டு தீபிஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பர்பான வெஜ் பிரியாணி தாங்க பண்ண போறோம். இதுக்கு வந்து தயிரோ தேங்காய் பால் அந்த மாதிரி ஆட் பண்ணாம ரொம்ப சூப்பரா ஒரு வெஜ் பிரியாணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சம் ஒரு 6-7 முந்திரி இதெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து நீங்க வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல நைஸா கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுல பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு 4 போல பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு அதையும் இதுல சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். 2 வெங்காயம் சேர்த்திருந்தேன். இப்போ இதுல நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த காயெல்லாம் சேர்த்துடலாம். இது வெறும் நீங்க பச்சை பட்டாணி போட்டு செஞ்சீங்கனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அரிசியை வந்து இதுல சேர்த்து ஒரு கலரிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்ப பிரியாணி பண்ணாலுமே நீங்க வந்து அரிசி சேர்த்து ஒரு கலரிட்டு பிரியாணி பண்ணும்போது உங்களுக்கு குழையாம நீள நீளமா ஒன்னு அரிசி ஒட்டாம சூப்பரா வரும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இன்னைக்கு ஒரு அழகு போட்டிருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தான் பிளைன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா இதுல அரிசி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த காயெல்லாம் வந்து எல்லாமே சும்மா உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, கொஞ்சமா பீன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 6-7 பீன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி ஊத்தி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா புதினா இலைய வந்து குட்டி குட்டியா கத்தியில கட் பண்ணாலும் சரி, இல்ல கையிலேயே நல்லா பிச்சு இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசியா புதினா இலை சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்திருக்கேன். இதே மெத்தட்ல நீங்க ஜீரக சம்பாவும் செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். 2 விசில் வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி இப்ப ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா நல்லா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம பலன்னு வந்திருக்கு. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தயிர், தேங்காய் பால் அதெல்லாம் இல்லாம ஒரு சூப்பரான பிரியாணி ரொம்ப பெர்ஃபெக்டா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.